எப்பா யமதர்மம் கணக்குப்பா. காலையில் திரை லோகத்தில் விட்ட உடனே நான் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உள்ளே போய் எல்லா கணக்கும் வெளியே பெரட்டி எடுத்துட்டேன். சாமி கணக்கு, மானிட பிறவி கணக்கு அப்படியே நிற்கும். கம்ப்யூட்டர் கணக்கு அப்படியே இருக்கும். எழுத்தாளர் எழுதின பேப்பரு உள்ள கேஸ்கட்டில் அப்படியே நிற்கும். உள்ள குடவுனில் அடைஞ்சி வச்சுருப்பான் நீதிமன்ற கோர்ட்டில். அனைத்தும் கேஸ்கட்டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநில ஆன்லைனில் உள்ள கணக்கை எல்லாமே நான் தட்டி பார்த்து வெளியே எடுத்துட்டேன். டெல்லியில் தண்டனை கொடுக்காத நிலைமையில் அவங்க ஒன்றும் மூளை ஓடலைப்பா. என்னப்பா தமிழ்நாட்டில் இவ்வளோ இத்தனை லட்சம் கோடி கீழே விரித்து போட்டு ஆடுதானே, தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டேங்க, இது சட்டத்தில் ஓட்ட இருக்குன்னு அங்கே டெல்லியில் உட்காந்து ஆடுதான். இப்போ சென்னை மெட்ராஸில் உச்ச நீதிமன்றத்தில் இங்கிருந்து ஆடுதான். இப்போ இவர் கணக்கு ராஜ்யசபை கணக்கு வெளியே எடுக்க போகிறாரு. அப்போ ராஜ்யசபை எங்கே நடந்தது? ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கணக்கில் 12 ஜோதிலிங்கத்தில் ராமநாதபுரம். ராஜ்யசபையை பிடிக்காரு. ராஜ்யசபை நடந்த இடம் எது? அது விவசாயம் தான் இருக்குது. விவசாயத்தை பூராமே அழிச்சிட்டான். ராஜ்யசபை டெல்லி கொண்டு போய் பூரா மாநிலத்திலையும் இத்தனை லட்சம் பெட்டி மிஷின் பெட்டி வச்சுருக்கோம், அச்சடிச்சு விடுதான். விவசாயத்தை அழிங்கடா. 2ஆம் நம்பர் ஏன்னா பெரிய போய் கிடைக்க இல்லை காமுட்டா கேடு கட்ட வேலை மாநில போய் பெரிய போய் கிடக்க. டெய்லி 3 வேளைக்கு லவக்குன்னு உருட்டி திங்கலடா. அந்த பூமி அழிச்சா என்னடா ஆகும்? இருக்குது திங்கிறதுக்கு இருக்குது, நாங்கள் அழிக்கோங்க. இல்லை கேடு கட்ட கூதிமணிகளை நீ திங்கிறதுல பூரா வெப்பத்தை கீழே கெமிக்கல் ஆல்கால் பூரா இறங்கி வெப்பமாக நிற்கிடா. வானத்தில் வெப்பமாக நிற்கி புகையாக விடுதான். கண்டார ஓலிமா வண்டி விதவிதமாக கண்டுபிடிச்சி பெட்ரோல் டீசலை போட்டு பூரா பாலாக்கி வானத்தில் நீ எவ்வளோ கஷ்டப்படுதப்பா. அதை சுத்தம் பண்ணதுக்கு எவ்வளோ அது மந்திரத்தைப்பா அதை போட்டு இழுத்து அதை சுத்தம் பண்ணணும்.